இன்று நாம் சாப்பிடும் இட்லி, தோசை, சாதம் போன்ற உணவுகள் இல்லாத ஒரு தமிழகம் இருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த முதல் தமிழர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஹோட்டல்கள் இல்லை, சமையலறைகள் இல்லை, விவசாயமும் இன்னும் முழுமையாக ஆரம்பிக்கவில்லை. பசி வந்தால் அவர்கள் காடுகளுக்குள் சென்று கிடைத்ததை சாப்பிட்டு உயிர் பிழைத்தார்கள். கிழங்குகள், காட்டு பழங்கள், விதைகள், காட்டு செடிகள் ஆகியவை அவர்களின் முக்கிய உணவுகள். தேனீ கூட்டிலிருந்து தேன் எடுத்தார்கள். இயற்கை கொடுத்த உணவே அவர்களின் வாழ்க்கை. அந்த காலத்து தமிழர்கள் வேட்டையாடவும் கற்றிருந்தார்கள். சிறிய விலங்குகள் முதல் மான் போன்ற பெரிய விலங்குகள் வரை வேட்டையாடி சாப்பிட்டார்கள். கடலோர மக்கள் மீன் பிடித்தார்கள். நதிக்கரையோர மக்களும் மீனை உணவாக பயன்படுத்தினார்கள். கடல், நதி, காடு ஆகியவை அந்த காலத்து தமிழர்களின் உணவகமாக இருந்தன. பிறகு மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. தமிழர்கள் விவசாயத்தை கற்றுக்கொண்டார்கள். மண்ணை உழுதார்கள், விதைகளை விதைத்தார்கள். மழையை நம்பி பயிர்களை வளர்த்தார்கள். கம்பு, திணை, கேழ்வரகு, சோளம் போன்ற சிறுதானியங்கள் முக்கியமான உணவாக மாறின. பிறகு நெல் பயிரிடப்பட்டது. அதன் பிறகு சாதம் தமிழர்களின் வாழ்க்கையில் முக்கியமான இடம் பெற்றது. அந்த காலத்து சமையல் மிகவும் எளிமையானது. மண் பானைகளில் சமைத்தார்கள். மரக்கட்டைகளை எரித்து தீ மூட்டினார்கள். அந்த தீயின் மேல் உணவை வேக வைத்தார்கள். குடும்பமாக சேர்ந்து வாழை இலையில் உணவு சாப்பிட்டார்கள். இப்போது நாம் சாப்பிடும் இட்லி மற்றும் தோசை முதல் தமிழர்களின் காலத்தில் இல்லை. வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவதுபடி இட்லி இந்தியாவில் பரவியது சுமார் 800 முதல் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு. சில ஆய்வுகள் தென்கிழக்காசிய சமையல் முறைகளின் தாக்கத்தால் இட்லி உருவானதாக கூறுகின்றன. தோசை இட்லியை விட பழமையானதாக இருக்கலாம் என்று சில வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. ஆனால் அந்த காலத்து தோசை இன்று நாம் சாப்பிடும் தோசையைப் போல இருக்காது. காலம் மாறியபோது புதிய சுவைகளும் புதிய உணவுகளும் தமிழர்களின் வாழ்க்கையில் சேர்ந்தன. இன்று நம்முடைய உணவு மேசையில் இருக்கும் ஒவ்வொரு உணவுக்கும் பின்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் வரலாறு இருக்கிறது.